ஏன் அவர் சமீபத்தில் வரல, ஏன் பக்கத்தில் வரல, ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லை. நம்முடைய ஜெபத்தில் உண்மை இல்லை. நம்ம முழங்கால் போடுவதில் உண்மை இல்லை, நம்ம விண்ணப்பம் வைக்கிறதுல உண்மை இல்லை, சிந்திக்கிறதுல உண்மை இல்லை, நினைக்கிறதுல உண்மை இல்லை. அப்போ அதில் உண்மை இல்லாமல் இருக்கும்போது அவர் எப்படி பக்கத்தில் வருவார், அவர் எப்படி ஜெபத்தை கேட்பார்? ஒரு பயபக்தி இருக்கணும். உண்மையிலே யார் மனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உலகத்தை மறந்து, ஊரை மறந்து, வீடை மறந்து, புருஷனை மறந்து உண்மையாக ஜெபிச்ச ஒரு ஜெபம் ஒரு அம்மா ஜெபிச்சிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அண்ணால் அம்மா ஜெபிச்சிச்சு. நேரம் போனதே தெரியல, குடும்பத்தை நினைக்கல, தேவசமத்தில் உட்காந்தாங்க. வசனம் சொல்லுது, அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம், ஊற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் இருதயத்தில் இருக்கிறத அப்படியே கொட்டினாங்க. அப்போ அந்த நேரத்தில் புருஷன் நினப்பு, பிள்ளை நினப்பு, வீட்டு நினப்பு, தொழில் நினப்பு எதுவுமே அந்த அம்மாவுக்கு என்ன செய்யலை இல்லை பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ ரொம்ப நேரமாக அந்த அம்மா ஜெயிக்கிறத பார்த்து ஏலியே வந்து கேட்குறாரு, என்னம்மா இப்படி ரொம்ப நேரம் ஜெபிக்கிற அப்படி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ரொம்ப நேரமாக நம்ம ஜெபிச்சோம்னா நேரம் போகிறதே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டாக மணியெல்லாம் பார்க்க மாட்டோம். இதுதான் அந்தரங்கத்தில் உட்கார்ற ஒரு ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்முடைய குடும்ப ஆசீர்வாதத்துக்கு அங்கே எங்கேயும் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்தரங்கத்தில் உட்காந்து ஜெபிக்கும் போது வெளியரங்கமான காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், பலன் கொடுக்குறதா இருக்காரு.